நம்ம ஹேர்ல வந்துட்டு ஹீட்டர் ஒன்ஸ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த ஹீட்டர் செட் ஆகிக்கும். சம்படி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா அவங்களோட உடம்புல வந்து நியூட்ரிஷன் சக்தி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. நம்ம ஏன் அந்த அளவுக்கு போய் கஷ்டப்பட்டு நம்மளோட ஹேர் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம ஏன் பாதுகாத்துக்கணும் அப்படின்றத நிறைய யோசிப்பாங்க. இப்போ வந்து நம்ம சின்னதாக ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா நம்மளோட ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ், ஹேரில் வந்துட்டு நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்துருக்காங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா டேண்ட்ரஃப் பி இல்லை எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏன்னு தெரில அப்படின்னா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்காக வந்துட்டு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதாவது பார்லர் போய் யூஸ் பண்ணுறவங்களே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு எதுக்கு ஹேர் ஃபால் வருது அப்படின்னாக்கா நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் சக்தி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இல்லாமலே இருக்கும். தென் வந்துட்டு வேறு எதனால பிரச்சனை வருது அப்படின்னாக்கா நிறைய பார்லர் போயிட்டு நம்மளுக்கு ஹேரில் வந்துட்டு ஹீட்டெல்லாம் போடுறவங்க இருப்பாங்க. தென் வந்துட்டு நிறைய கட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதாவது யூ ஷேப் கட்டு, வி கட்டு, இது மாதிரி நிறைய கட்லாம் பண்ணுவாங்க. இதனாலே கண்டிப்பாக அதாவது நம்ம ஹேரில் வந்துட்டு ஹீட்டர் ஒன்ஸ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த ஹீட்டர் செட் ஆகிக்கும். சம்படி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா அவங்களோட உடம்புல வந்து நியூட்ரிஷன் சக்தி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. நம்ம ஏன் அந்த அளவுக்கு போய் கஷ்டப்பட்டு நம்மளோட ஹேர் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம ஏன் பாதுகாத்துக்கணும் அப்படின்றத நிறைய யோசிப்பாங்க. இப்படிலாம் இல்லாமல் நம்ம இயற்கையான முறையில் நம்மளோட ஹேர் பார்க்க சைனிங்காக சூப்பராக எப்படி நம்ம வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்துட்டு சூப்பரான ஒரு ஹேர் க்ளோவிங்காக அழகாக வந்துட்டு ஸ்கின் எப்படி உங்களுக்கு அழகாக ஸ்கின் லைஸாக இருக்கோ அது மாதிரியே உங்களோட அதாவது முடி வந்துட்டு நைஸாக சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம முடியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே முடி வந்துட்டு ஒன்று ஒன்றா உதிர ஆரம்பிக்கும். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? இதுக்கெல்லாம் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். எப்படி அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே கிடைக்கக்கூடியது தான். அதாவது கத்தாழை இருக்குது இல்லைங்களா? கத்தாழை ப்ளஸ் வந்துட்டு வேப்பந்தலை ப்ளஸ் வந்துட்டு சின்ன வெங்காயம். மேக்ஸிமம் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு நம்மளோட கண்ணுக்கும் நல்லது, தென் வந்துட்டு ஹேருக்கும் நல்லது, குளிர்ச்சியாகவும் இருக்கிறத கூடிய வந்து எது அப்படின்னாக்கா இந்த கத்தாழையை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும், ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான். இதை மூணு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா பச்சை தண்ணியில் வந்துட்டு நம்ம வேப்பந்தலை இருக்குது இல்லைங்களா? வேப்பந்தலையும் கத்தாழை ஜெல்லையும் நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி நாள் நைட்டே நம்ம ஊற வச்சுக்கணும். எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதனோட எசன்ஸ் வந்துட்டு நல்லா இறங்க ஆரம்பித்து லைட்டாக புளிச்ச மாதிரி ஆகணும். நம்ம நிறைய பேர் வந்துட்டு இந்த புளிச்ச தண்ணியில் வந்து அதாவது நான் அரிசி கல்நீர் பிடிச்ச தண்ணி அதை அடுத்த நாள் வச்சு நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருந்திருக்கேன் இல்லைங்களா? அது மாதிரி தான் இதுவும் நம்மளோட ஹேருக்கு வந்துட்டு லைட்டாக புளிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா ஹேர் க்ரோத்தாகவும் இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் நைட் ஃபுல்லாகவே நம்ம ஊற வச்சிடணும். என்னென்ன ஊற வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். வேப்பந்தலை ப்ளஸ் வந்துட்டு கத்தாழை ஜெல் இருக்குது இல்லைங்களா? அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு சொன்னால் வெந்தயம் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சின்ன வெங்காயம் நம்ம அப்போ ஸ்பாட்டில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இந்த தண்ணி வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா இருக்கிறது இந்த தண்ணியில் தான் எசன்ஸ் இருக்குது இல்லைங்களா? தண்ணியோட சேர்த்து நம்ம அரைச்சி நம்மளோட ஹேரில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவரில் நம்ம வச்சுருந்துட்டு நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த டைமுக்கே உங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் உங்களோட முடி வந்துட்டு சூப்பராக எடுத்து போட்டால் உங்களுக்கு முடி உதிர்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ஹேராகவே இருக்கும்.